விஜய் நான் சிஎம்காக பாஜக இது பாஜக கூட போய் சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை. விஜய் நான் சிஎம்னா எடப்பாடி காலில் ஒன்று இது எடப்பாடி கூட இருந்தாலும் தப்பு இல்லை அப்படின்னு நிலைமைக்கு இவங்க வீடியோவே போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ இவங்க எதுக்கும் துணிஞ்சவங்களாவும் ஆயிட்டாங்க. தாவேக்கா ஒரு கழுசடையான கட்சி அப்படின்னு இது கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் உள்ள மாற்றம் ஃபோர்ஸ் 4000 10,000 20,000 ஓட்டு செலவு பண்ணி வந்து ஓட்டு போட்ட எல்லாரும் துண்டை போட்டு தற்குறி நாலாரி நன்னாரிகளா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்க போறாங்க. அவங்க எல்லாருக்குமே நாங்க என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, நீங்க ஒன்றும் புலம்பாதீங்க. ஒவ்வொரு தேர்தலையும் இப்படி யாராவது ஒருத்தன் வருவான். அப்ப நாங்க எங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் அப்பப்போ அந்தந்த காலகட்டத்துல இருந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, நீங்க எப்படி உங்க அப்பா அம்மாவை மீறி உங்க அப்பா அம்மா அவ்வளோ அறிவுரை சொல்லியும் கேட்காம அகராதி பிடிச்சி வந்து நீங்க இப்படி வந்து ஓட்ட போட்டு போனீங்களோ அந்த மாதிரி உங்க பிள்ளைங்களை வளர்த்துறாதீங்க தம்பி. அடுத்து எவனாவது ஒருத்தன் வருவான், மாற்றம் மண்ணாங்கட்டி மயிறு கட்டி நாம கட்டின்னு வருவான். அவங்கிட்ட நீ போய் அப்படிலாம் பண்றாத. நமக்கு இங்க இருக்கிற மாற்றம்ன்றதெல்லாம் வேணாம். இங்க ஏற்கனவே ஒரு கட்சி போராடிக்கிட்டு இருக்கு, ஒரு கூட்டணி கட்சிகள் போராடிக்கிட்டு இருக்கு, அது போதும் அப்படின்னு தென்னந்தெளிவா சொல்லி வளங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பட்டதுக்கு அப்புறம் பட்டு நீங்க திருந்தினதுக்கு அப்புறமா உங்க குழந்தைங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. அது போதும், அது வரைக்கும் நல்லதுதான். அதனால இந்த கிக்கி பிக்கி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் பொய் சொல்லலைங்க, அந்த வாய்ஸ் ஒரு வீடியோ பண்ணி போட்டாங்க, வேணா நீங்க வேணா பாருங்க. விஜய் சிஎம்மாக 118 சீட் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை, வெறும் 37 சீட் ஜெயிச்சா போதும். தெளிவா சொல்றேன். இதே கதை கர்நாடகாவில் நடந்திருக்கு. 224 தொகுதியில் உள்ள கர்நாடகால 2018 தேர்தலில் பெரும்பான்மைக்கு 113 சீட் வேணும். பிஜேபி 104 சீட் ஜெயிச்சு பெரிய கட்சியா மிளிர்ந்தாலும் பெரும்பான்மை இல்லாம தடுமாறுச்சு. காங்கிரஸ் 78 சீட்டும் குமாரசுவாமியோட ஜனதா தளம் வெறும் 37 சீட்டு மட்டுமே வின் பண்ணுச்சு. ஆனா அரசியல் கணக்கு வேற மாதிரி இருந்துச்சு. பிஜேபி ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு காங்கிரஸ் தீர்மானிச்சு ரிசல்ட் வந்த உடனே ஜனதா தளம் கூட கூட்டணி போட்டுச்சு. 78 + 37 115 சீட் கிடைச்சு பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டுச்சு. ஆனா கூட்டணிக்கு ஒத்துக்க குமாரசுவாமி சிஎம் பதவி கேட்டார். வேற வழி இல்லாம காங்கிரஸ் அதுக்கு சம்மதிச்சது. வெறும் 37 சீட் ஜெயிச்சு கர்நாடகாவோட சிஎம் ஆனாரு குமாரசுவாமி. இதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணி பார்த்தா இந்த தேர்தலில் திமுக மீது இருக்க எதிர்ப்பு அலையினால ஏடிஎம்கே கூட்டணி போன வாட்டி ஜெயிச்ச 75 தொகுதியை விட இந்த வாட்டி கொஞ்சம் தேறி 85 சீட் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் டிவிகே பெரம்பூர், கோபிச்செட்டிப்பாளையம், காரைக்குடி, அறந்தாங்கி மாதிரியான தொகுதிகளில் ஜெயிச்சு குறைஞ்சது 37 சீட் வாங்கினா போதும். 2 கட்சியும் சேர்ந்து 120 சீட் வந்துடும். இதுவே ஆட்சி அமைக்க போதும். தாவேகா தலைவர் விஜய் ஏற்கனவே கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்துல பங்கு இருக்குன்னு வாக்குறுதி கொடுத்திருக்காரு. அதுபடி ஒரு ரொட்டேஷன்ல வந்தா 5 வருஷத்துல 2 வருஷமாவது விஜய் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வாய்ப்பு இருக்கு. கர்நாடகாவில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்காதா என்ன? பாத்தீங்களா?